இங்கே நிறைய பேர் அவங்க வீட்டில் பொண்டாட்டிங்க வந்து போட்டு பிறந்திருப்பாங்க பிறகு இவனுங்களுக்கு பொண்டாட்டி அடிக்க வக்கு கிடையாது, அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு வக்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கமெண்டில் காட்டுறானுங்க. அதுதான் நடக்குது. ஆனால் ஃபேக் ஐடிங்களுக்கு தெரியாது அந்த கமெண்டால் ஒரு பிரோஜனமும் இல்லைன்னுட்டு. நான் கூலாக தான் உட்காந்துருக்கேன். நீ என்ன வேணால் கேட்டு போய், ஏன்னா நீ ஃபேக் ஐடி நான் ஏன் கவலை பண்ணணும், நான் எதுக்கு கவலை பண்ணணும்? ஆமாம், கார்ட்டூன். நீ திருந்த போகிறதில்ல, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், நீ போகிறதான் போடுவ. அப்புறம் எதுக்கு நீ போட்டுட்டு போயேன்? ஓ, இதை பண்ணு. என்ன இப்போ? நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி பேசுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு. விக்னேஷ் பிரதர், நான் இவனுங்க போகிறதெல்லாம் கவலைப்படல. ஏன் இந்த மாதிரியே ஜென்மங்க தெரியுதுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இவனுங்களை திருத்த நம்மளால முடியாது. இதை வந்துட்டாம்பரம் அடுத்து இங்கே ஒரு ஃபேக் ஐடி. இவங்களாம் திருத்த முடியாது. அங்கே இங்கே தெரியதே இவங்களுக்கு வேலை. பரவாயில்ல இது ஒன்று. ஏண்டா நாரி படைங்களுக்கு பிறந்தவங்களா, அடங்காதவங்களா? நல்ல கமெண்ட்டை கூட ஒன்று கூட படிக்க முடியாதாயிடுச்சு. என்ன ராம் தூங்கலையாப்பா? ராம் உங்கள் மாமா தான் கேட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஹாய் கார்த்தி. கணேஷ் பிரதர், நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? என்னாச்சு ராம்? பரவாயில்ல ராம், ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஒர்க்லாம் எப்படி போகுது? ட்ரை பண்ணுறேன் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஏன் ராம் என்னாச்சு தெரியலையே? யாரு ராம்? வசந்தி என்னாச்சு சொல்லு. ஏண்டா பி டேஷு, உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைடா. விளக்கெண்ண போடா, சவுக்கு கட்ட போட. ராம் விக்னேஷ் பிரதர், நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணல, தப்பாக எடுத்துக்க வேணாம். ஒன்றும் இல்லை, சொல்லு ராம். அதுதான் பேர் மட்டும் போடுறேன். சொல்லு ராம். ஆல்ரெடி இங்கே மண்டே சூடாக்கிட்டு இருக்காங்க. நானே டென்ஷனாக திருப்பி திருப்பி அதே போடுறேன். நான் தான் யார் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். வசந்தி வசந்தின்னு கேட்குறேன், புரியல. மாமா இருக்கார், நீ சொல்லு. ஹாய், வந்துட்டார் ராஜ்குமார் பிரதர் வந்திருக்காரு. பேசுகிற திருப்பி ஆல்ரெடி சொல்லு ராம். சிவா ஹாய். ஃபேக் ஐடி மரியாதையாக கமெண்ட் பண்ணால் நான் மரியாதையாக உன்ட்ட பேசுவேன். மரியாதை இல்லாமல் பேசுனா எவனுக்கும் மரியாதை கிடையாது, அவ்வளோதான். நல்லா இருக்கேன் பாலமுருகன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட வந்து ஸ்பேனர் கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு. உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து திட்டிட்டு போச்சு ஒரு ஐடியில். அது யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் திருப்பி திருப்பி நான் கேட்டேன் அந்த பேர் நீ சொல்லவும். சரி ஓகே, தட்டி விடு. ராம் ஓடிட்டாரா? ராம் இங்கே இருக்கார், அக்கீன் ஓட மாட்டார்.